எப்படி நான் பார்த்த ஸ்ரீகாந்த் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. சோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி 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 அன்பிரடிக்டபிள் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒண்ணு. யூடியூப்ல ஃபுல்லா வீடியோஸ், ஸ்ரீகாந்தோடைய பர்சனல் லைஃப போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய வீடியோஸ். எனக்கு தூக்கம் வரலப்பா, நைட் ஷூட் ஒரு வாரம் ரெகுலரா நைட் ஷூட் நடந்தது, சோ தூங்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மருந்து தேவைப்படுது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பழக்கங்கள் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் தயாரா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, ஆமா சாமி போடக்கூடிய கும்பல் இருக்குல்ல, இது நிறைய இந்த ஆர்டிஸ்ட் சுத்தி இருக்கும். ஆனா உண்மையிலேயே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது புரியும். கீழ்த்தரமான ஒரு ஜேர்னலிசம் வன்மையா நான் கண்டிக்கிறேன். வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து நடிகர் ஸ்ரீகாந்த பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுல தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. நைட்டு பூரா மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தது. ஏன்னா அவரை சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு தம்பி மாதிரி. நாங்க தொடர்ந்து நிறைய நாட்கள் நாங்க கூட பணியாற்றி இருக்கிறோம். அவரோட முதல் முதல் ப்ராஜெக்ட்ல அவர் என்னோட தம்பியா நடிச்சாரு. அப்ப ஃப்ரெஷ் டு த இண்டஸ்ட்ரி, எதுவுமே தெரியாது. நல்ல குட் லுக்கிங், வெரி ஹேண்ட்சம் பாய். திருப்பதியில இருந்து வந்ததுனால தெலுங்கு தான் நிறைய தெரியும். இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு. ஆனா தமிழ் பெருசா வராது. அப்பெல்லாம் லைவ் ரெக்கார்டிங், பாலச்சந்தர் சாருடைய சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டிங். இன்னைக்கு மாதிரி சுருட்டுற பழக்கம் எல்லாம் அப்ப கிடையாது. கிட்டத்தட்ட சினிமா படம் மாதிரி எடுப்பாரு. ஒரு எபிசோட 2 நாளைக்கு எடுப்போம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல குவாலிட்டி ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஸ்ரீகாந்துக்கு தினம் தினம் அவரோட இன்டராக்ட் பண்ணி அவருக்கு டயலாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி அவருக்கு கத்துக் கொடுக்கிற அந்த ஏத்தோ இறக்கம், மாடுலேஷன் இதெல்லாம் கத்துக் கொடுக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ரொம்ப ஸ்வீட் பாய், நிறைய நல்லா பழகுவாரு. ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். எவ்வளவோ கனவுகளோட சினிமால பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட வந்தாரு. சினிமா கரியர்ல அவருக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன், அவருடைய டேலண்ட்டுக்கோ அவருடைய லுக்ஸ்க்கோ ஏத்த ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இருந்தாலும் அவருடைய கனவுகள், அவருடைய இலக்குகளை அவர் எட்டுனாரா அப்படிங்கிறது அவர்கிட்ட பேசினாதான் தெரியும். பட் எப்படி நான் பார்த்த ஸ்ரீகாந்த் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. அந்த டெலிவிஷன்ல விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்தது. நியூஸ் பேப்பர் எடுத்து தன்னுடைய முகத்தை மூடிட்டு அவர் வண்டியில ஏறக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இன்னொரு பக்கம் யூடியூப்ல ஃபுல்லா வீடியோஸ், ஸ்ரீகாந்தோடைய பர்சனல் லைஃப போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய வீடியோஸ். ஏதோ அவர் பக்கத்திலேயே இருந்து அவர் கூடவே இருந்து அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத வேடிக்கை பார்த்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கிறவர்கள் இப்படிதான் அப்படிதான், இவங்க எல்லாம் காசு இருக்கு, அதிகாரம் இருக்கு, பவர் இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு செய்வாங்க, அதுக்கப்புறம் இதுல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு யூனிலேட்டரலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் திரைத்துறையில் இருக்கிறவங்க மீது இவங்க பாஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. இத மாதிரி அவதூறுகளை பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது புரியும். நானும் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் என்ன, இண்டஸ்ட்ரியோட கல்ச்சர் என்ன அப்படிங்கறத பத்தி ஓரளவுக்கு உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்பதான் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே எப்படி ஒரு ஃபேம் அப்படிங்கிறது ஒரு நிலையற்ற விஷயம், எவ்வளவு அன்பிரடிக்டபிளான ஒரு இண்டஸ்ட்ரி. அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு மன தைரியம் தேவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். பொதுவா சினிமால வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய சினிமா குடும்பத்துடைய பாரம்பரியத்துல பின்னணியில அந்த சப்போர்ட்ல வரவங்க இருக்கணும். இல்ல நல்ல பர்சனாலிட்டி இருக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும், இல்ல பாக்குறதுக்கு ஒரே அழகு பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும். சரி, பாக்குறதுக்கு அழகா இல்லைனாலும் ஒரு அபரிமிதமான ஒரு திறமை இருந்தா சினிமால நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படிங்கிற குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி சினிமால அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய பேர், இன்ஃபேக்ட் ஸ்ரீகாந்தையே நீங்க எடுத்துக்கங்களேன். நல்ல ஹேண்ட்சம் லுக்கிங் பாய் தான். ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு சாக்லேட் ஹீரோக்கான லுக்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்கு. டேலண்டும் ஓரளவுக்கு அவர்கிட்ட டெஃபினட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவர் நினைக்கிற அளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. ஆனா பல அதிசயங்களும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்குது. லுக்ஸ், டேலண்ட் இதெல்லாம் இல்லாதவங்க கூட நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இவெல்லாம் எப்படிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹீரோ ஆனாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் பிலிம்ல வந்து ஒரு ரன்னவே ஹிட் கொடுத்துட்டு அவ்வளவு தூரம் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுபவர்கள் காலப்போக்குல எங்க போனாங்க, காணாம போயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆரம்பத்துல நிறைய விமர்சனங்களுக்கு உண்டானவர்கள் அந்த விமர்சனங்கள் மூலமா பதப்பட்டு பக்குவப்பட்டு அந்த விமர்சனங்களா தாண்டி ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ ஸ்டேட்டஸ்க்கு வந்த அதிசயங்களும் நம்ம சினிமால பார்த்திருக்கோம். சோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி 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 அன்பிரடிக்டபிள் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறத ஃபேக்டர் பீயிங் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்குனே இருக்கு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. பல விஷயங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இதுதான் நார்ம்ஸ். நீங்க சினிமால சக்சஸ்ஃபுல்லா வரணும், நீங்க வந்து நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணணும், பீயிங் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் சொன்ன மாதிரி சரியான விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும்பொழுது அந்த நேரத்துல நாம அங்க இருந்தோம்னா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நம்பக்கூடியவர்கள் தான் பல பேர் வந்து சினிமால இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பர்கள் நிரந்தர எதிரிகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முக்காவாசி ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் உங்களை சுத்தி 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்க கூட நிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா the minute you face a failure, the minute you are out of relevance அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற அந்த கூட்டம் எல்லாம் எப்படி மாயமா மறைஞ்சு போகும்னு தெரியல. அப்போ ஆத்திர அவசரத்துக்கு ஒரு அன்பா ஆதரவா பேசுறதுக்கு கூட ஆளுகள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சினிமாவுடைய இன்னொரு சோகம். சோ நான் சொன்ன மாதிரி இந்த சோசியல் என்ஜினியரிங் அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய இந்த நடிகர்கள் நடிகைகளுக்கு வந்து இது ஒரு முக்கியமான விஷயமாக ஒரு கலாச்சாரமாக மாறுகிறது. சில நேரங்கள்ல வேண்டா வெறுப்பாக இது அவர்கள் மீது திணிக்க கூட படுகிறது அப்படின்னு நான் சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் மீறி நான் சினிமால சக்சஸ்ஃபுல்லா வருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் தைரியமாக இதுல இருந்தெல்லாம் நான் வெளியில நிக்கிறேன், என்னுடைய முயற்சியில என்னுடைய திறமையில நான் சினிமால சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தைரியமா இதை விட்டு வெளியில நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில பேரும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஆனா பெரும்பாலானோருக்கு வந்து அந்த மன தைரியமோ இல்ல அந்த மனசுல அந்த திடமோ வந்து இருக்கிறது இல்ல. அப்போ அந்த பொது நீரோட்டம்னு இருக்கு இல்லையா, நாம வந்து இந்த மாதிரி பார்ட்டிஸ்ல கலந்துக்கணும், இந்த மாதிரி சோசியல் இன்ஜினியரிங்ல இன்வால்வ் ஆகணும், இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஃபேமஸா இருக்கிறவங்க ரெலவெண்டா இருக்கிறவங்களோட நாம வந்து கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அலையில வந்து பல பேர் வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த அலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. நிறைய விவிவிஐபிஸோடலாம் நம்ம வந்து பழகுறோம், அவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம போட்டோ எடுத்துக்கிறோம், பேஜ் 3ல பிளாஷ் பண்றாங்க நம்ம போட்டோஸ அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, ஒரு சந்தோஷம், எங்கேயோ ஒரு நம்ம இலக்க நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கும். ஆனா போக போக இது வந்து நம்மள மீறி நம்மளுடைய கண்ட்ரோல மீறி எங்கெங்கயோ போகுது அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணும் பொழுது டைம் வில் பி டூ லேட் அப்படிங்கிறதுதான் பல பேரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளா நம்ம பார்க்க முடியுது. சினிமா கல்ச்சரே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி கிடையாது. திடீர்னு வந்து கண்டினியூஸா ஷெட்யூல் போடுவாங்க. நைட் ஷூட்டிங் வந்து ரொம்ப அதிகம் பண்ணுவாங்க. எராட்டிக்கா இருக்கும். அப்போ நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது, இது போன்ற ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப அன்பிரடிக்டபிள் ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும் பொழுது அதனாலேயே வந்து ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இது போன்ற விஷயங்கள் ஜாஸ்தி ஆகும். அப்போ இனிஷியலா இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு தூக்கம் வரலப்பா. நைட் ஷூட் 1 வாரம் ரெகுலரா நைட் ஷூட் நடந்தது. சோ தூங்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மருந்து தேவைப்படுது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பழக்கங்கள் நாளடைவில் இது போன்ற ஒரு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நிலைமையில வந்து அவங்கள கொண்டு போய் விட்டுருது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2017ல சுசித்ரா லீக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சுசித்ரா வெளியில பேசினாங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் நடிகர்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் அவங்க நிறைய வெளியில வந்து பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து மனநிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே வந்து மீடியால இருந்து அமுக்கி அதை ஓரம் தள்ளிட்டாங்க. பட் ஆனா அவங்க சொன்னதுல எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இது போன்ற கலாச்சாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத யாராலையும் வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து ஒரு பாடி இமேஜ். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பாடி ஷேமிங், விஷுவலா இருந்தா ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், ஒரு சிக்ஸ் பேக்ஸ் இருக்கணும், ஒரு ஹீரோயின்னா இப்படிதான் ஒரு சைஸ் 0 ஃபிகரா இருக்கணும், இப்படி இருந்தாதான் அழகு, இதுதான் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை சினிமா அதிகம் ப்ரமோட் பண்ணுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாடி இமேஜ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற போதை வஸ்துக்களை ஸ்டீராய்ட்ஸை நாடக்கூடிய நிலைமையும் பல பேருக்கு உருவாயிருக்கு.
நிறைய பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும், பாடி பில்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்கொள்வது. அதே மாதிரி ஆப்பிடைட் சப்ரசன்ஸ் நிறைய ஹீரோயின்ஸ பத்தி பாலிவுட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் வந்து கடைசி காலத்துல வந்து அவங்களுடைய ஃபிகரை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ஆப்பிடைட் சப்ரசன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து வந்துட்டு இருந்தது. ஸ்ரீதேவின்னு பர்டிகுலரா இல்ல, எல்லார பத்தியும் இது போன்ற செய்திகள்லாம் நம்ம வந்திருக்கு, பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். எல்லாமே வந்து ஒரு ஒரு பிரஷர் அவங்களுக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில நாம இருக்கோம். இன்னமும் நாம ரெலவென்ட்டா இருக்கணும்னா, நம்ம ஸ்லிம்மா இருக்கணும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். பர்சனாலிட்டியா இருக்கணும். ஒரு 6 பேக்ஸோட இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு பிரஷர் இருக்கும் பொழுது, அதற்காக இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அடிமையாகக்கூடிய ஆ வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் நீங்க எடுத்துக்கங்களேன். அவர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய தோல் வெள்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பெப்சி கமர்ஷியலுக்காக ஷூட் பண்ணும்பொழுது அவருடைய தலையில வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவர் தலையில இருக்கக்கூடிய அந்த முடி எல்லாமே எரிஞ்சு போச்சு. அந்த ஸ்கேல்ப் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னோனே, அந்த காலகட்டத்துல அந்த வலி தாங்க முடியாத ஒரு வலியை வந்து சரி செய்ய பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு, அப்படியே வந்து அவர் போதைக்கு அடிமையாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. 50வது வயசுல வந்து இறந்தும் போயிட்டாரு. இந்த ட்ரக் ஓவர் டோஸ்ல இறக்கக்கூடிய நடிகர்களுடைய எண்ணிக்கை வந்து நீங்க ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா நடிகர்கள் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5, 6 நடிகர்கள் இந்த மாதிரி ட்ரக் ஓவர் டோஸ்னால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க, இல்ல ட்ரக் ஓவர் டோஸ்னால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து நம்ம நிறைய பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நடிகர்கள் நடிகைகள் வரணும்னா அதற்கு காட்டுத்தனமான மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை. புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையா? அப்ப பரம்பரையா சினிமா துறையில இருக்கிறவங்க, அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவங்களும் வேறு விதங்களில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறார்கள். அதாவது அப்பாவோ, அம்மாவோ பெரிய நடிகை, அவங்க அளவுக்கு நீங்க இல்லையே அப்படிங்கிற அந்த கம்பேரிசன், அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியாம எத்தனையோ நடிகர்கள் வந்து இது போன்ற போதைக்கு வந்து அடிமையாகி, அ பல நேரங்கள்ல மீண்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல வந்து இல்லாமலும் போயிருக்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ டேக் நேம்ஸ். ஏன்னா யாரையும் வந்து இங்க நேம் பண்ணி ஷேம் பண்றது வந்து என்னுடைய நோக்கம் இல்ல. ரீஹாபிலிட்டேஷனுக்கு போய் மீண்டு வரக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த பணமும், அதிகாரமும் இது போன்ற தவறுகளை தைரியமாக செய்ய தூண்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நடிகர், நடிகைகளே விட்டுருங்க. பெரிய பெரிய வீட்டு பசங்க பணமும், அதிகாரமும் கையில இருக்கிறதுனால, தினம் நாம பார்த்துட்டு இருக்கோம். வட இந்தியாவுலலாம் தினம் செய்திகள் ஆகுது. 16, 17 வயசு மைனர் பிள்ளைங்கலாம் பப்ல போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு, இந்த மாதிரி ட்ரக்ஸ உட்கொண்டுட்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கார வந்து ரோட்ல ஓட்டிக்கிட்டு போயி, ரோட்ல பிளாட்ஃபார்ம் ஓரமா இருக்கக்கூடியவர்கள், ரோட்ல போகக்கூடிய பொதுமக்கள்ல இடிச்சு, அவங்களுடைய உயிர பலி வாங்கி, பெரிய கேஸ் வாங்குறதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். ஆனா, அது போன்ற நேரங்கள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, காவல்துறையும் சரி, அதிகாரமும் சரி, இது போன்ற பணம் படைத்தவர்கள் பக்கம் நிக்குது. இப்ப ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னால மகாராஷ்டிரால இந்த மாரி தான் ஒரு 17 வயசு பையன், ஒரு பிஜேபி தலைவருடைய சொந்தக்கார பையன். அவன் வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு கான்ட்ராக்டர். அவர் நெறைய பிஜேபிக்கெல்லாம் ரொம்ப குளோஸ் லீடர் அவரு. இந்த பையன் 17 வயசு பையன் பப்ல போய் ஃபுல்லா கிட்டத்தட்ட 50, 60,000 ஒரே நாள்ல செலவழிச்சு ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு, வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல போகும்பொழுது, நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த 2 இன்ஜினியர்ஸ் மீது மோதி அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைய கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த பிள்ளைக்கு பெயில் குடுக்கறது மட்டும் இல்லாம, அந்த பிள்ளைக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 பக்கம் எஸ்ஸே எழுதுங்க. குடிப்பழக்கத்தினால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி 300 பக்கம் எஸ்ஸே எழுதிட்டு வாங்க. அப்படிங்கிற ஒரு அபத்தமான ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதிமன்றங்களும் இருக்கு. ஆ இது போன்ற எத்தனையோ வழக்குகள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே இது போன்ற வழக்குகள்லாம் நடந்திருக்கு. குடிச்சிட்டு வண்டிய ஓட்டி அப்பாவி மக்கள் மீது ஏத்தி, அவங்களுக்கு சேதம் ஏற்படுத்துறது. இதெல்லாம் இருக்கு. சுழல் மாதிரி இது. ஒன்ஸ் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அது எப்படி புடிச்சு உள்ள இழுத்துரும் அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு சம்பவத்த வச்சு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சாயம் பூசக்கூடிய இந்த கீழ்த்தரமான ஒரு ஜேர்னலிசம வந்து வன்மையா நான் வந்து கண்டிக்கிறேன். அத யாருமே வந்து செய்யக்கூடியாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதுக்காக எல்லாருமே மோசம், எல்லாருமே இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. நல்ல மனதைரியத்தோட திறமையை மட்டுமே நம்பி இங்க இருக்கக்கூடிய பல நடிகர்கள், நடிகைகள் இருக்கதான் செய்றாங்க. என்னுடைய சுத்து வட்டாரத்துல, என்னுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் ஆகட்டும், நடிகைகள் ஆகட்டும், நான் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னுடைய ஃபோன் நம்பர் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கு. whenever you need a pair of non judgmental ears,
தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணுங்க. ஏதாவது தவறான முடிவுகள தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி சின்னத்திரை நடிகர் சங்கத்த பொறுத்தவரைக்கும் ரெகுலரா இந்த மாதிரி ஓரியன்டேஷன் செஷன்ஸ் நடத்துங்க. அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்படிங்கிற கோரிக்கையும் தொடர்ந்து நான் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட நெறைய பேர் அவங்களோட பெர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் வாட் கம்ஸ் ஹியர் வில் நெவர் கம் அவுட் ஆஃப் ஹியர். நெறைய விஷயங்கள் வந்து நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன் பல நேரங்கள்ல. அதுக்கப்புறம் அவங்க அதுலருந்து மீண்டு வந்தத பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. நெறைய பேர் வந்து பேசுவாங்க. சில பிரச்சனைகள் தீரும், சில பிரச்சனை தீராது. அதுக்கப்புறம் நாம வந்து முயற்சி பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட, நம்ம கிட்ட பேச பயந்துகிட்டு நம்மள அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நாம பெருசா எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை பழக்கம் ஏதோ திரைத்துறையில மட்டும் இருக்கிற மாரி, இன்னைக்கு திரைத்துறையே வந்து இதனால தான் வந்து நாசமா போச்சு, சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நெறைய பேர் வந்து இன்னைக்கு காணொளிகள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்ல. எல்லா துறைகள்லயுமே இது போன்ற நிறைகள், குறைகள் இருக்கு. எல்லாருமே வந்து அதுக்கு இரையாயிட்டாங்க. எல்லாருமே அப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணக்கூடிய இந்த கீழ்த்தரமான ஒரு அரசியலை, இந்த கீழ்த்தரமான ஒரு ஜர்னலிசத்த வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஸ்ரீகாந்த் இதுல வந்து உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தார்ன்னா, அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. ஆனா ஒரு நல்ல கனவுகளோட வந்த ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் என்னைக்குமே என் மனசுல இருக்கும். நன்றி.